ஹலோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 2 மாதம் ஆச்சுன்னு நினைக்கிறேன் வீடியோ போட்டு. 1.5 மாதம் ஆச்சுன்னு நினைக்கிறேன். பர்சனலாக கொஞ்சம் ப்ராப்ளமு, அது இல்லாமல் கொஞ்சம் டிப்ரெஷனாக இருக்கேன். சரிங்களா? ஸோ இருந்தாலும் நம்ம வீடியோ போடாமல் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காண்டி இன்றைக்கி நம்ம எங்கே போக போகிறோம் அப்படின்னாக்கா கொல்லிமலைக்கு போக போகிறோம். ஸோ கொல்லிமலை பார்த்தீங்கன்னாக்கா இங்கேருந்து உங்களுக்கு ரூட் ஸ்டார்ட் ஆகுது, மலை ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இங்கேருந்து போகிற வழியே காட்டுறேன் உங்களுக்கு. முக்கியமாக நம்ம கொல்லிமலையில் என்ன பார்க்க போகிறோம்னாக்கா ஆகாய கங்கை. ஸோ நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. சரி, இருந்தாலும் நம்ம சைட்லேருந்து ஒரு வீடியோ போட்டுருவோம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ வீடியோ தொடர்ந்து பாருங்கள், சூப்பராக இருக்கும், மழை செம்மையாக இருக்கும். சரிங்களா? போப்போ உங்களுக்கு வீடியோ காட்டுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நம்ம மலைக்கு அடிவாரத்தில் தான் இருக்கிறோம். அதனால தெரியும், சூப்பராக இருக்கும். எப்போதுமே இந்த மலை பகுதி வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இங்கேருந்து நம்ம மலை ஏற ஆரம்பிக்கிறோம். ஆல்ரெடி நீங்கள் வந்து நம்ம இந்த கேரளா ட்ரிப்பு போனப்போ உங்களுக்கு மலை வீடியோ போட்டிருப்பேன். இப்போ அந்த ரோட்டுக்கும் இந்த ரோட்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 70 கொண்ட ஊசி பெண்ட் இருக்குன்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ நான் என்னதான் நான் திருச்சியில் இருந்தாலும் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வரேன். சரிங்களா? எப்படி இருக்குன்னு தெரியல, எனக்கும் ஃபர்ஸ்ட் டைம் தான் இந்த ரோடு. ஸோ எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத வந்து வீடியோவில் பார்ப்போம். உண்மையுமே டேர்னிங்லாம் பயங்கரமாக தான் இருக்குது. இதில் வந்து என்ன இன்னும் சின்ன பிரச்சனை, ரொம்ப பெரிய பிரச்சனைலாம் இல்லை, ஒரு சின்ன பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ரோடு வந்து ரொம்ப சின்ன ரோடு. அதான் இங்கே பிரச்சனையே. ஸோ அதனால தான் டக்குன்னு ஆப்போசிட்டில் ஏதாவது வண்டி வந்தால் கூட நம்மளால் கவனிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக போயிடும். பில்டிங்னா அந்த மலைக்கு உண்டான அதே பில்டிங் தான். பட் ஆனால் மற்ற மலைக்கும் இந்த மலைக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, ரோடோட சைஸ் ரொம்ப சின்னது. ஸோ இப்போ நம்ம டேர்னிங்கெல்லாம் திரும்புறப்ப பார்த்தீங்கன்னாக்கா அது கொஞ்சம் சப்போஸ் எழுத்தாப்புலேருந்து வண்டி இருந்துச்சு அப்படின்னாக்கா திரும்புறப்ப கொஞ்சம் கஷ்டமாயிடும். நீங்கள் நம்ம கொடைக்கானல் ரோட்ல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஓரளவு பெருசாக இருக்கும். பட் ஆனால் இதெல்லாம் ரோடு ரொம்ப சின்னதாக தான் இருக்குது. ஸோ போக போக எப்படி இருக்குன்னு தெரியல, பார்ப்போம். சரிங்களா? ஸோ இங்கிருந்து அஃபிஷியலாக மலை ஏறுறது ஆரம்பிக்குதுன்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி இருந்தது தான். இந்த மாதிரி திரும்புறப்ப மட்டும் உங்களுக்கு கொஞ்சம் அவசரம் இல்லாமல் பொறுமையாக திரும்புங்க. திரும்புறதுக்கு முன்னாடி மேலே பார்த்துக்கோங்க, வண்டி ஏதாவது வருது. அது வரல அப்படின்னாக்கா நீங்கள் நல்லா வளைஞ்சி ஏறலாம். அது ஒரு வேளை வண்டி வருது அப்படின்னாக்கா நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக ஏற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதை எப்போதுமே மனசில் வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம ஏறுறது ஒரு மலை, ஏதாவது ஒரு விபத்து ஆச்சு அப்படின்னாக்கா ரொம்ப கஷ்டம். சரிங்களா? ஒன்று கீழே விழுவதுக்கான வாய்ப்பு இருக்கு. இல்லை அப்படின்னாக்கா ஒரு ஆம்புலன்ஸோ ஒரு எமர்ஜென்சியோ வந்து சேர்றதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப கஷ்டமாக போயிடும். ஸோ அதனால தான் மலையில் ஓட்டுறப்ப எப்போதுமே ரொம்ப கேர்ஃபுல்லாக ஓட்டணும். உள்ள தெரியாமல் ஏதாவது இடத்துல நம்ம மலை ஏறணும் அப்படின்னாக்கா நம்ம இஷ்டத்துக்கு வண்டி எடுத்து போகக்கூடாதுங்க. அது ஒன்று மனசில் வச்சுக்கணும். எப்போதுமே தமிழ்ல ஒன்று சொல்லுவாங்கல்ல, எதிர்பார்க்காததை எதிர்பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி எப்போதுமே வந்து இங்க என்ன நடக்கும்னு யாருக்குமே தெரியாது. ஸோ நம்ம எப்போதுமே ஒரு எச்சரிக்கையா இருக்கிறது ரொம்ப நல்லது. இங்க இருந்து காட்டுறேன் பாருங்க, வியூ செம்மையா இருக்கு, சூப்பர் தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம இன்னும் உச்சிக்கு போவோம். சரிங்களா? ஆக்சுவலி இந்த கொல்லிமலை வந்து எங்க லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நாமக்கல் திருச்சியோட பார்டரு. நீங்க திருச்சியில இருந்தும் வரலாம், நாமக்கல்ல இருந்து வரலாம்.
நாமக்கல்லாம் கொஞ்சம் பக்கம், திருச்சினா ஒரு 120 கிலோமீட்டர் வரும். ஸோ நம்ம வந்து இப்போ பார்த்தீங்கன்னாக்கா திருச்சியிலேருந்து தான் வந்துருக்குறோம், துறையூர் வழியா. திருச்சியிலே தான் எத்தனை வருஷம் வந்துருக்கோம். பட் ஆனால் ஒரு நாள் கூட இந்த பக்கத்து வரணும்னு தோணல. நம்ம கூட வேலை செய்கிற ஃப்ரெண்ட்ஸுங்க போன வாரம் போயிட்டு வந்துட்டு சொன்னாங்க நல்லா இருந்துச்சு அப்படின்ட்டு. ஸோ அந்த அருவிலையும் தண்ணி ஊற்றுது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஒரு 2 போயிட்டு பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. இது மாதிரி தமிழ்நாட்டில் ஏன் போகிற மாதிரி பிளான் வச்சுன்னா சொல்லுங்க, அங்கேயும் போய் வீடியோ எடுத்துருவோம். அதுக்கு நீங்கள் ஃபுல்லாக நார்த் இந்தியாவில் கூட போடுறாங்க. நார்த் இந்தியாவிலலாம் பைக்கில் போகிற அளவுக்கு பட்ஜெட் நமக்கு இன்னும் சேரலை. பட்ஜெட் வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக சுற்றி காட்டுறேன். ஆக்சுவலி நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க, ரொம்ப நல்ல விஷயம். உங்களுக்கு கேரளா மலை ரோட்ல சொன்னதுதாங்க, செகண்டு இல்லாட்டி தேர்டு கியர் இதுலயே போங்க, ஒன்றும் அவசரம் இல்லை. அப்படியே அழகா இயற்கையை ரசிச்சுக்கிட்டு பொறுமையா போங்க. எதுக்கு ஸ்பீடா போய்கிட்ட? இப்போ மழை ஏறிக்கிட்டு இருக்கேன் சரிங்களா, மழை ஏறிட்டு உங்களுக்கு அப்படியே வீடியோவை கண்டினியூ பண்ணுறேன் சரிங்களா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னாக்கா வந்துட்டோம். கொஞ்ச நேரம் இடம் தெரியாமல் சுற்றிக்கிட்டு இருந்தோம். இப்போ கீழே படிக்கட்டு இறங்கணும். இப்போ காட்டுறேன் பாருங்க. பார்த்தீங்கன்னாக்கா கீழே படிக்கட்டு 1196 படிக்கட்டுன்னு வெளில போட்டிருக்காங்க, எத்தனை தெரில. சரி பார்ப்போம். நானும் நம்ம பையனும் வந்திருக்கிறோம் சரிங்களா. உண்மையிலுமே இந்த மலையில் சுற்றுறதுங்கிறது வந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க. எப்படின்னு கேட்டிங்கனாக்கா நல்லா குளிர்ச்சியாக நம்ம சிட்டியிலேருந்து வெந்துட்டு இங்கே வந்து நம்ம திடீர்னு ஒரு குளிரை ஃபேஸ் பண்ணுறப்ப கிளைமேட் நல்லா இருக்குது. அதனால தான் மோஸ்ட்லி ஃபேமிலி பார்த்திங்கன்னா இந்த சம்மர் டைமில் ஊட்டி கொடைக்கானல் இந்த மாதிரிலாம் போகிறாங்கன்னு நினைக்கிறேன். ஒய்ஃபை கூப்பிட்டு ஒன்று தான் ஆசை, என்ன பண்ணுறது. பையன் வந்திருந்தானாக்க ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பான். பட்டு அவனையும் கூப்பிட்டு வர முடியல. இன்னொரு நாள் அவங்க எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து கூப்பிட்டு வந்துடும், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. படிக்கட்டு இருக்குது, அதான் கீழே பார்த்து பேசுகிறேன், இது தப்பாக நினச்சிக்காதீங்க சரிங்களா. ஸோ இப்போ நீர்வீழ்ச்சிக்கு போயிட்டுருக்குறோம். சூப்பராக இருக்குங்க கிளைமேட் இங்கே பார்த்தீங்களா. அப்படியே படி இறங்கிட்டே போகுது. பார்ப்போம், டக்குன்னு கீழே போயிட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன் சரிங்களா. செம்ம அழகா இருக்கு. போட்டு எடுக்க ஆரம்பிச்சியா? பயங்கரமா இருக்குங்க. எவ்வளவு மேல இருந்து முட்டு பார்த்தீங்களா, அம்மாடி. சரி நான் எடுத்து போய் காட்டுறேன். அம்மாடி அப்பா, இந்த சாரல் மலைக்கு நடுவில் இப்படி ஒரு இடம் செம்மையா இருக்குங்க. ஆனால் அந்த படி இறங்குறதுக்கும் ஏறுறதுக்கும் தான் கஷ்டமாக இருக்குன்னு நினைக்கிறேன். தண்ணி அவ்வளோக்கு இல்லை, கம்மியாக தான் இருக்குது. ஸோ பிரச்சனை இல்லை, பார்த்துக்குவோம். ஸோ நாங்கள் இப்போ இங்கே ஆளக்கானவனே இதாக ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ குளிக்கலாமா வேணாமான்னு பிளான் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட சொல்கிறேன் சரிங்களா. என்னடா குளிக்கிறியா? கண்டினியூ பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ்.
ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குளிச்சு முடிச்சுட்டு வந்தாச்சு. ஒரு வேகத்தில் இறங்கிட்டேன், ஏற முடியல. அப்போ எதாவது பண்ணதானே உண்டு. ஒரே இடத்துல வேலை பார்த்துக்கிட்டு இருந்தால் எப்படி முடியும்? 1196 படி. அம்மா மூச்சு வாங்குதுங்க. தண்ணி பாட்டில் வேறு கொண்டு போகக்கூடாதுட்டாங்க. கொண்டு போனால் 10 ரூபா டெபாசிட் வைக்கணுமா. 10 ரூபா கொடுக்குறது பெருசு இல்லை, அவங்க போடுற ரூல்ஸ் தான் பெருசாக தெரியுது. ஏங்க ஏற முடியல. பார்க்குறீங்களே எப்படி இருக்குன்னு. பயங்கரமாக மூச்சு வாங்குது. மேலே ஏறிட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன், சரிங்களா? தடுமாறுது. சரி, ஓகே, கண்டினியூ பண்ணுறேன், வெயிட் பண்ணுங்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியாக ஏறி வந்துட்டேன். ஸோ இந்த இடத்த ஒரு தடவை நீங்கள் பார்த்துங்க. இங்கே ஒரு கோயில் இருக்குது, இதான் ஒரு ரொம்ப முக்கியமான கோயில்னு சொல்லுவாங்க. இங்கே கோயில் பேர் ஏதோ போட்டிருந்தாங்க, மறந்துட்டேன். வர சந்தோஷத்தில் ஒரு ஆர்வத்தில் இறங்கிட்டேன். குளித்ததும் பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. பட் ஆனால் என்னன்னாக்க ரிட்டன் ஏறுறது தான் பிரச்சனையாக போச்சு. அப்போ தான் தெரியுது நம்ம எவ்வளோ வீக்காக இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு ஒரு வழி ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன். அதை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன் திருப்பி இன்னொரு நாள். இன்றைக்கி இந்த ட்ரிப்பு அவ்வளோதான். இதுக்கு நான் ஒழுங்காக வீட்டில் உட்காந்துருந்தாவது ஒரு 10 வீடியோ போட்டிருப்பேன். நான் இங்கே வந்து ஒரு வீடியோ எடுத்துகிட்டு உட்காந்துருக்கேன். இன்றைக்கி நாள் ஃபுல்லாக போயிடுச்சு. ஓகே, இது ஒரு நல்ல அனுபவம் தான், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஸோ நீங்கள் எப்பயாவது பிளான் பண்ணிங்கனாக்கா கொல்லிமலையோட வாங்க, வந்து என்ஜாய் பண்ணிட்டு போங்க. படி ஏறுறப்ப மட்டும் கொஞ்சம் பார்த்து ஏறுங்க, சரிங்களா? படியெல்லாம் நல்லா செங்குத்தாக இருக்குது. சரி, இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாமா? உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன், சரிங்களா? வீடியோ கொஞ்சம் லேட்டாக போட்டால் மன்னிச்சுக்கோங்க, சரிங்களா? பாய்.